தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனல் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. வாழிய செந்தமிழ் அன்பு நிறை உள்ளங்களுக்கு அன்பார்ந்த வணக்கங்கள். வாழ்ந்து காட்டிய வள்ளல்கள் வரிசையில் நாம் சுவாமி சிவானந்தரின் வாழ்க்கை வரலாற்றை தொடர்ந்து அவர் எழுதிய ஹிந்து விரதங்களும் விழாக்களும் என்ற நூலை சிந்தித்துக் கொண்டிருக்கிறோம். இன்று நாம் சிந்திக்க இருக்கும் பண்டிகை மகர சங்கராந்தி ஆகும். வருடத்தை 4 பருவங்களாக பிரித்த அந்த மூல சக்தியான மேலான இறைவனுக்கு நமஸ்காரம். இந்த நன்னாளில் தனது உத்தராயண, அதாவது வடக்கு நோக்கிய கதியை துவக்கும் சூரிய பகவானுக்கு வணக்கம். சங்கிரமணம் என்ற சம்ஸ்கிருத வார்த்தைக்கு நகர ஆரம்பித்தல் என்று பொருள். எந்த தினத்தில் சூரியன் வடக்கு நோக்கி நகர ஆரம்பிக்கிறதோ அந்த தினம் மகர சங்கராந்தி எனப்படுகிறது. இது பொதுவாக ஜனவரி மாதத்தின் மத்தியில் வருகிறது. தென்னிந்தியாவில் தமிழர்கள் இந்த விழாவை பொங்கல் என்று அழைக்கிறார்கள். பலருக்கு, குறிப்பாக தமிழர்களுக்கு மகர சங்கராந்தி புத்தாண்டு தினத்தன்று வருகிறது. அந்த நாளில் புதிதாக அறுவடை செய்யப்பட்ட தானியம் முதன்முறையாக பொங்கலிடப்படுகிறது. ஒவ்வொரு வீட்டிலும் இந்த நிகழ்ச்சியை கொண்டாட குதூகலமான நிகழ்ச்சிகள் நடைபெறுகின்றன. வேலையாட்கள், உழவர்கள், ஏழைகள் அனைவருக்கும் விருந்து அளிக்கப்பட்டு புத்தாடை வழங்கப்படுகிறது. அடுத்த நாள் புனித அன்னையின் வடிவமாக கருதப்படும் கோமாதாவாகிய பசு வணங்கப்படுகிறது. அதன் பின் பறவைகளுக்கும் விலங்குகளுக்கும் அன்னமிடப்படுகிறது. இந்த விதமாக இந்த விழாவின் போது தனது அன்பு பிணைப்பால் முதலில் வீட்டில் உள்ளவர்கள், பிறகு அக்கம் பக்கத்தவர், அதன் பின் வேலையாட்கள், ஏழை எளியவர்கள், பின்னர் பசு மற்றும் அனைத்து உயிரினங்கள் என்று படிப்படியாக பக்தனது இதயம் விரிவடைகிறது. அதை உணராமலேயே ஒருவன் தனது இதயத்தை விரிவுபடுத்தி அகில உலகமுமே அதில் அடங்கும் அளவிற்கு பரந்த சுபாவத்தை கொண்டு விளங்குகிறான். சங்கராந்தி அன்று மாத பிறப்பு ஆனதால் அந்தணர்கள் தங்கள் காலம் சென்ற முன்னோருக்கு தர்ப்பணம் செய்கிறார்கள். இவ்விதம் மனிதன் செய்ய வேண்டிய எல்லா யஜ்ஞங்களும் இந்த பெரிய விழாவில் இடம்பெறுகின்றன. இந்தியாவில் உள்ள ஒவ்வொரு ஆணும் பெண்ணும் தாங்கள் செய்கிறோம் என்ற உணர்வு இல்லாமலேயே இறைவனின் விராட் ஸ்வரூப வழிபாட்டில் மிக அற்புதமாக ஈடுபடுத்திக் கொள்கின்றனர். உலகெங்கும் உள்ள சாதகர்களுக்கு இந்த நாள் ஒரு விசேஷ முக்கியத்துவம் பெற்று விளங்குகிறது. சூரியன் வடக்கு முகமாக சஞ்சரிக்கும் 6 மாத காலம் தங்களது வாழ்வின் லட்சியத்தை நோக்கி சாதகர்கள் முன்னேறுவதற்கு மிகவும் உதவி புரியும் வேளையாகும். பரம்பொருளை நோக்கிய பயணத்தில் இந்த பருவத்தில் சாதகன் எளிதில் முன்னேறுகிறான். பரமஹம்ச சந்நியாசிகள் இந்த பருவத்தில் சஞ்சாரம் செய்து பக்தர்களின் மனதில் உள்ள கவலையை போக்குகிறார்கள். தேவர்களும் ரிஷிகளும் புதிய பருவம் வந்தது குறித்து மகிழ்ச்சியடைந்து சாதகனின் உதவிக்காக விரைந்து வருகிறார்கள். பாண்டவர்களின் பிதாமகரான பீஷ்மர் மகாபாரத யுத்தத்தில் மிகவும் காயமடைந்த பொழுது தனது உயிரை விடுவதற்காக முள்படுக்கையின் மீது உத்தராயண புண்ணிய காலம் வருவதற்காக காத்திருக்கிறார். எனவே இந்த தினத்தில் அவருக்கு அஞ்சலி செய்து நாமும் உயரிய பிரதிஜைகளுடன் வாழ்ந்து காட்டுகிற பெருமக்களாக ஆக முயல்வோமாக. ஏற்கனவே சொல்லப்பட்டது போல் தென்னிந்தியாவில் இது பொங்கலாகும். விவசாயத்துடன் இது மிகவும் தொடர்புடையது. விவசாயிக்கு இது வெற்றி திருநாளாகும். அவனது உழைப்பின் பலனை அவன் தன் வீட்டிற்கு கொண்டு வந்திருப்பான். முதல் அறுவடை தானியத்தை இறைவனுக்கு படைப்பதுதான் பொங்கல் திருநாளாகும். உழைப்பது அவனது கடமை. அதன் பலன் ஆண்டவனுக்கு அர்ப்பணம் செய்யப்படுகிறது. இதுதான் கர்மயோகத்தின் உட்பொருள். அறுவடையின் முழு பலனையும் தானே பிடுங்கிக் கொள்ள
சில உடமஸ்தன் அனுமதிக்கப்படுவதில்லை. தன்னிடம் வேலை பார்க்கும் தொழிலாளிகளுக்கு நிலத்தின் சொந்தக்காரர் உணவு, உடை மற்றும் பணத்தை மகிழ்ச்சியுடன் பொங்கல் நாளன்று தருகிறார். எத்தகைய சிறந்த செயல்! இதை பொங்கலன்று மட்டும் ஏதோ விழாவுக்காக அல்லாமல் எப்பொழுதுமே உங்களுக்கு முன் லட்சியமாக வைத்துக் கொள்ள வேண்டும். உதாரணத்துடன் விளங்குங்கள். தானம் செய்யுங்கள். உங்களிடம் பணிபுரியும் வேலைக்காரர்களை உங்கள் உற்ற நண்பர்களைப் போலவும் சக தொழிலாளர்களைப் போலவும் கருதுங்கள். பொங்கல் திருநாளின் உட்கருத்து இதுதான். நீங்கள் உங்கள் பணியாளர்களின் அன்பையும் ஆதரவையும் பெறுவீர்கள். மகர சங்கராந்திக்கு முதல் நாள் போகி பண்டிகையாகும். இந்த நாளில் குப்பைகளும் கிழிந்த துணிகளும் தூர எறியப்பட்டு எரிக்கப்படுகின்றன. வீடுகள் சுத்தம் செய்யப்பட்டு வெள்ளையடிக்கப்படுகின்றன. தெருக்களும் கூட நன்கு பெருக்கப்பட்டு வீட்டு வாசலில் பல வர்ண கோலங்கள் இடப்படுகின்றன. ஆரோக்கிய ரீதியில் இவற்றிற்கெல்லாம் முக்கியத்துவம் உண்டு. ஆனால் இங்கே இவற்றினுடைய வெளி அர்த்தத்துடன் மட்டும் நின்றுவிடக்கூடாது. மனத்தில் படிந்துள்ள காலம் காலமான தீய எண்ணங்களையும் உணர்ச்சிகளையும் அகற்றி மனத்தை சுத்தப்படுத்துவதுதான் உடனடியாக செய்ய வேண்டிய காரியமாகும். இந்த நன்னாள் முதல் உண்மை, அன்பு, தூய்மை நிறைந்த பாதையில் செல்வோம் என்ற உறுதிமொழியை ஏற்றுக்கொண்டு அந்த மாசுக்களை பொசுக்கிவிடுங்கள். ஆன்ம சாதகனின் வாழ்க்கையில் பொங்கலின் உட்கருத்து இதுதான். இதை நீங்கள் செய்தால் மகர சங்கராந்தி உங்களுக்கு விசேஷ மகத்துவம் வாய்ந்ததாக இருக்கும். நீங்கள் அறியாமை, மயக்கம், புலனின்பம் எனும் இருளில் உழல்கையில் அறிவு, ஞானம், ஆன்ம ஒளியை குறிக்கும் சூரியன் உங்களிடமிருந்து அகன்று போயிற்று. அந்த சூரியன் இப்பொழுது அதனது ஒளியையும் வெம்மையையும் உங்கள் மீது பொழிந்து உங்களிடம் புத்துணர்ச்சியையும் புது வாழ்வையும் ஏற்படுத்துவதற்காக மகிழ்ச்சிகரமாக தனது வடக்கு நோக்கிய பயணத்தில் உங்களை நோக்கி வருகிறார். உண்மையில் பொங்கல் திருநாள் சூரிய பகவானைத்தான் உணர்த்துகிறது. ஒளி, ஒற்றுமை, ஓரம் சாராமை, உண்மையான சுயநலமின்மை, கர்மயோகத்தின் உயர் நோக்கம் ஆகியவற்றை உணர்த்துவதே சூரிய பகவான் கூறும் மேலான செய்தியாகும். அனைத்துக்கும் நலம் தரும் சூரியன் அனைத்தின் மீதும் எவ்வித பாகுபாடுமின்றி ஒளிர்கிறது. சூரியன் இன்றி பூமியில் உயிர்கள் அழிந்துவிடும். தனது பணியில் அது மிகவும் ஒழுங்காகவும் நேரம் தவறாமலும் இருப்பதுடன் தன் செயலுக்கு எந்தவிதமான பரிசையோ பாராட்டையோ எதிர்பார்ப்பதில்லை. சூரியனின் இந்த தன்மைகளை நீங்கள் பெற்று விளங்கினால் சூரிய பகவானுக்குள்ள அனைத்து பெருமைகளையும் நீங்கள் பெற்று விளங்குவீர்கள் என்பதில் எவ்வித ஐயமும் இல்லை. எவர் சூரியனில் இருக்கிறாரோ, எவரை சூரியன் அறியாதோ, எவரது சரீரமாக சூரியன் இருக்கிறாரோ, எவரது ஆற்றலால் சூரியன் பிரகாசிக்கிறதோ அவரே மேலாம் பொருள், பரமாத்மா, அந்தர்யாமி, தத்துவம் அசி, அதுவே நீ. இதை உணர்ந்து இந்த புனித பொங்கல் எனும் மகர சங்கராந்தி நாளில் இங்கேயே இப்பொழுதே சுதந்திர புருஷராய் இருங்கள். இதுவே உங்கள் அனைவரிடத்தும் நான் விடுக்கும் பொங்கல் பிரார்த்தனையாகும். சங்கராந்தி தினத்தன்று இனிப்புகள், சர்க்கரை பொங்கல் போன்றவை குறிப்பாக தென்னிந்தியாவில் ஒவ்வொரு வீட்டிலும் தயாரிக்கப்படுகின்றன. எந்த பாத்திரத்தில் சர்க்கரை பொங்கல் செய்யப்படுகிறதோ அந்த பொங்கல் பானை மங்களத்தை குறிக்கும் மஞ்சளாலும் மஞ்சள் இலைகளாலும் அலங்கரிக்கப்படுகிறது. இது பகவானுக்கு படைக்கப்படுகின்ற பிரசாதம் என்ற பக்தி உணர்வுடன் வீட்டு பெண்மணிகள் பொங்கலை தயார் செய்கின்றனர். பொங்கல் சாதம் வேகும் பானையில் உள்ள பால் கொதித்து வருகையில் வீட்டில் உள்ள பெண்களும் குழந்தைகளும் பொங்கல் பானையை சுற்றி நின்று கொண்டு மகிழ்ச்சியுடன் பொங்கலோ பொங்கல் என்று குரல் எழுப்புகின்றனர். ஆலயங்களிலும் இல்லங்களிலும் விசேஷ பிரார்த்தனைகள் நிகழ்த்தப்படுகின்றன. பின்னர் வீட்டில் உள்ள அனைவரும் சுற்றி அமர்ந்து
மகிழ்ச்சியுடன் பொங்கலை உண்கின்றனர். எல்லா வீடுகளிலும் ஆங்காங்கு பிரிந்து இருப்பவர்கள் பொங்கலன்று ஒன்று சேர்கின்றனர். தங்கள் கணவன்மாருடன் தனித்து வாழும் தங்கையருக்கு பரிசுகளை கொடுத்து சகோதரர்கள் அன்பை புதுப்பித்துக் கொள்கின்றனர். பொங்கலுக்கு மறுநாள் பசுக்கூட்டம் அழகாக அலங்கரிக்கப்பட்டு நன்கு உணவளித்து வணங்கப்படுகிறது. சில கிராமங்களில் இளைஞர்கள் மிரண்டு வரும் காளைகளின் கொம்பை பிடித்து நிறுத்தி தங்கள் வீரத்தை காண்பித்து தங்களுக்குரிய மனைவியரை பெறுகின்றனர். அதே நாளில் இளம் பெண்கள் வீடுகளில் புளியோதரை, சர்க்கரை பொங்கல், தேங்காய் சாதம் என்று பலவிதமான சாதங்களை தயாரித்து ஆற்றின் கரைக்கு எடுத்துச் செல்கிறார்கள். அங்கே இலைகளை பரப்பி அந்த சாதங்களை உருண்டையாக பிடித்து வைத்து மீன், பறவைகள் போன்ற உயிரினங்களுக்கு அன்புடன் அளிக்கிறார்கள். இது பார்ப்பதற்கு கண்ணை கவரும் ஒரு நிகழ்ச்சியாகும். காக்கைகள் கூட்டமாக பறந்து வந்து இவற்றை உண்ணும். உங்களிடம் இருப்பதை அனைவருடனும் பகிர்ந்து கொள்ளுங்கள் என்ற பாடம் நம் மனதில் இதன் மூலம் பதிய வைக்கப்படுகிறது. தாங்கள் உண்ணும் முன் காக்கைகள் கரைந்து மற்ற காக்கைகளையும் உண்ண அழைக்கும். குடும்பத்தவர் ஒன்று சேர வேண்டும் என்பதை அடிப்படையாக கொண்ட இந்த 2 நாட்களும் பிரயாணத்திற்கு ஒவ்வாத நாட்களாக கருதப்படுகின்றன. இந்த நாட்களில் நாம் வேறு எங்கும் செல்லக்கூடாது என்பதற்காகவேயாகும். இந்த விதத்தில் நீங்கள் சங்கராந்தி அல்லது பொங்கலை கொண்டாடுகையில் உங்களது எண்ணங்களின் தரம் உயர்கிறது. உங்களது உற்றார், உறவினர், நண்பர்கள் மற்றும் வேலைக்காரர்களின் அன்பும் நட்புமே உங்களது உண்மையான செல்வம் என்பதை நீங்கள் உணர ஆரம்பிக்கிறீர்கள். உங்கள் உணவு பயிராகும் நிலம், உழவுக்கு உதவும் கால்நடைகள், உங்களுக்கு பால் தரும் பசு ஆகியவையே உங்களது உண்மையான செல்வமாகும். அவற்றின் மீதும் காக்கைகள், மீன் மற்றும் உயிரினங்கள் பாலும் நீங்கள் அதிக அன்பை காட்ட தலைப்படுகிறீர்கள். மகாராஷ்டிரத்திலும் வட இந்தியாவிலும் ஆன்ம சாதகர்கள் மக்கர சங்கராந்திக்கு அதிக முக்கியத்துவம் அளிக்கின்றனர். சீடன் பால் தனது கருணையை பொழிவதற்கு குரு தேர்ந்தெடுக்கும் பருவமும் இதுவே. இதே சமயத்தில்தான் ரிஷிகள் பலருக்கு மகாதேவன் தரிசனம் தந்து அருளிய காலம் என்று தென்னிந்தியாவில் கருதப்படுகிறது என்பதாக சுவாமி சிவானந்தர் மக்கர சங்கராந்தி குறித்த தனது கட்டுரையை அழகுற நிறைவு செய்கிறார். இந்நிகழ்வை கேட்டு பயனடைந்த அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் நெஞ்சார்ந்த நன்றி. நாளைய நிகழ்வில் ஐப்பசி மாதம் வரும் தீபாவளி பண்டிகை குறித்தும் கார்த்திகையில் வரும் கார்த்திகை தீபம் குறித்தும் சிவானந்தர் கூறும் அரிய கருத்துக்களை நாம் தொடர்ந்து சிந்திப்போம். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு. தெய்வம் நீ என்று உணர் யூடியூப் சேனலை கேட்டு மகிழ்ந்த நீங்கள் உங்கள் நட்பு வட்டத்திற்கும் பகிர்ந்து தொடர்ந்து உங்களது நல்ல ஆதரவினை சப்ஸ்கிரைப் செய்து வழங்குமாறு அன்புடன் வேண்டுவது உங்கள் அன்பின் விசாலம்.